இப்ப இருக்கிற எத்தனையோ நடுத்தர குடும்பங்களுக்கு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆசையா தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் தான் ரொம்ப வருஷமா வாடகை வீட்ல இருக்காங்க. தன்னோட வாழ்நாள் முழுக்கமாச்சும் ஒரு சொந்த வீட்ல வாழ மாட்டோமா அப்படின்னு ரொம்பவே ஆசையோடையும், கனவோடையும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அவங்களோட சொந்த வீடு வாங்கணும் அப்படின்றத கனவ அவங்க நிறைவேத்துனாங்களா இல்லையா அப்படின்றத தான் இந்த படத்துல பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே ஒரு அழகான ஒரு ஃபேமிலிய பார்க்குறாங்க. இந்த ஃபேமிலிய பொறுத்தவரைக்கும் 6 மாசத்துக்கு ஒரு டைம் ஒரு வீட்ட மாத்திட்டே இருப்பாங்க. ஏன்னா வாடகை வீட பொறுத்தவரைக்கும் ஹவுஸ் ஓனர் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருப்பான். ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டே தான் இருக்கும். அதனால வீட்ட மாத்திட்டே இருக்கிறதால இவங்களுக்கு ஒவ்வொரு வாடகை வீட்டிலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியா தான் இவங்க இருக்காங்க. இந்த குடும்பத்தோட தலைவர் சரத்குமார் ஒரு கம்பெனில 30 வருஷத்துக்கு மேல வேலை பார்த்தும் அவரால ஒரு சொந்த வீடு கூட வாங்க முடியல. அவங்களோட பசங்க இப்பதான் ஸ்கூல் படிக்கிறாங்க. அதுவும் பையன் சித்தார்த் இப்பதான் 12வது படிக்கிறான். சரத்குமார பொறுத்தவரைக்கும் தன்னோட பையன் மேல அப்படி ஒரு எதிர்பார்ப்பு. எப்படியாச்சும் என்னோட பையன் நல்ல முறையில படிச்சு தான் ஒரு சொந்த வீடு வாங்க வேண்டிய கனவ அவனாச்சும் நிறைவேத்துவானா அப்படின்னு அப்படி ஆசைப்படுறாரு. அதனாலேயே எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல தன்னோட பையன படிக்க வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவங்க ஒவ்வொரு நாளுமே வாடகை வீட்ல ஏதோ ஒரு கஷ்டத்த தான் அனுபவிச்சிருக்காங்க. அதனால நம்ம எப்படியாச்சும் ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு வருஷம் வருஷம் ஒரு பிளான் போடுவாங்க. அந்த வருஷம் எல்லாமே ஏதோ ஒரு தடங்கல் வந்துட்டே தான் இருக்கும். என்னதான் சித்தார்த்தும் அவ்வளோ பணம் கட்டி படிக்க வச்சாலும் அவருக்கு படிப்பு சுத்தமாவே ஏறல. அது மட்டும் இல்லாம அவர் கிளாஸ்ல ஐஷுன்னு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு கூட சேர்ந்து ஒரு லூட்டி அடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தன்னோட குடும்பம் நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதை காப்பாத்தணும் அப்படின்னு அவரும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் படிப்புல கவனமே செலுத்த முடியல. அது மட்டும் இல்லாம 12வது ரிசல்ட்டும் வருது. நல்ல மார்க் நல்ல பர்சன்டேஜ் எடுத்தாதான் ஃப்ரீ சீட் கிடைக்கும். அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா தான். நம்ம சித்தார்த்தும் அந்த அளவுக்கு மார்க் எடுக்கல. அதனால மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் எடுத்து படிக்க வேண்டிய நிலைமையும் வந்துருச்சு. தன்னோட அப்பாவும் ரொம்ப வருஷமா சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற கனவுக்காக அவர் காசு சேர்த்து வச்சிருப்பாரு. அந்த காசை இப்ப தன்னோட பையனோட படிப்புக்கு செலவு வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஏன்னா சொந்த வீடோட பையனோட எதிர்காலம் தான் முக்கியம் அப்படின்னு அவர் அப்பா நினைக்கிறாரு. அதனால இருக்கிற பணத்தை எல்லாமே கட்டி ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல பையனை சேர்த்து விடுறாரு. பையன் சித்தார்த்தும் மெக்கானிக் இன்ஜினியரிங் எடுக்கணும்னு சொல்றான். ஆனா அங்க இருக்க காலேஜோட ஸ்டாஃப் கேட்டு இல்ல ஐடி எடுங்க, அதுதான் நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு அப்பா ஐடி எடுக்க சொல்றாரு. வேண்டாம் இருப்பா ஐடி எடுத்து அவனால மேக்ஸிமம் வர முடியாம ஐடில ஒவ்வொரு நாளுமே சொதப்பலா இருக்கு. அவனால படிப்புல முழுசா கவனம் கூட செலுத்த முடியல. இன்னொரு பக்கம் சித்தார்த்தோட பள்ளி பருவ காதலிய பார்க்க போறான். ஆனா அவங்களும் வீட காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. எப்படியாச்சும் அந்த அட்ரஸ கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி கூட அந்த ஐசியோட அட்ரஸ கண்டுபிடிக்க முடியல. அது நம்ம சித்தார்த்துக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அவங்க 10த்ல நல்ல மார்க் எடுத்து நல்லா ஸ்கோர் பண்றாங்க. ஆனா என்னதான் ஸ்கோர் பண்ணாலுமே எனக்கு நான் கவர்மெண்ட் ஸ்கூலே போதும், எனக்கு பிரைவேட்லாம் வேணாம் அப்படின்னு தன்னோட அண்ணனுக்காக தான் படிப்பை தியாகம் பண்றாங்க. இது அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு. ஏன்னா தன்னோட தங்கச்சி எனக்காக எல்லாமே பண்றாளே அப்படின்னு நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல செமஸ்டர் ரிசல்ட்டும் வருது. அவர் நினைச்ச மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயிலும் ஆயிடுறாரு. தன்னோட வீட்ல தான் மேல அவ்வளோ கனவு வச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி இப்ப நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு நினைச்சா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு கடைசியா நமக்கு எவ்வளவுதான் சுட்டு போட்டாலும் நமக்கு படிப்பே வர மாட்டேங்குது. இதுக்கு மேல என்னால முடியாது. நான் வீட்டை சொல்ல போறேன். நான் காலேஜ் விட்டு நிக்க போறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்பா சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரோட சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற கனவை எப்படியாச்சும் நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக தன்னோட தம்பி கிட்ட போய் உதவி கேட்கிறாரு சரத்குமார். ஆனா அவரோட தம்பியும் என்னதான் பணம் காசு வசதி இருந்தாலுமே இவனை நம்பி நான் எப்படி கொடுக்கறது? உன் பையனுக்கு ஒரு நல்ல வேலையும் இல்ல. ஒண்ணு பண்ணு, உன் பையனை நல்லா படிக்க வச்சு அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடு. அந்த அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு வா, நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு தன்னோட மொத்த பிரஷரையும் தன்னோட பையன் மேல போடுறாரு அவங்க அப்பா. என் பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதா அது மூலியமா என் தம்பி கிட்ட நான் பணம் வாங்கிடுவேன், நம்ம வீட்டை கட்டிடலாம் அப்படின்னு அவரு ஒரு ஆசையில இருக்காரு. ஆனா இங்க பையனும் அவனுக்கு படிப்பே வராம காலேஜே நிக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசனையில இருக்கான். இதுக்கப்புறம் வேற வழியே இல்ல, தன் குடும்பத்துக்காக எல்லாருமே பொறுத்து இருந்து போராட்டு தான் ஆகணும் அப்படின்னு மறுபடியும் சித்தார்த் படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த தடவை அவர் காலேஜுக்கு தேவையான ஃபீஸ் எல்லாமே அவரே வேலைக்கு போய் கட்ட ஆரம்பிக்கிறாரு. இதனால ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அப்பாவுக்கும் தெரிய வருது என் புள்ள வேலைக்கு போறான் அப்படின்னு. நான் என்னதான் கஷ்டப்பட்டாலும் நீ வேலைக்கு போவாதப்பா, ஏன்னா படிக்கிற காலத்துல சரியா படிக்காம வேலைக்கு போய் தான் அப்படி ஆயிட்டேன். அதே மாதிரி நீ வேலைக்கு போய் கஷ்டப்படாத, அப்பா நான் இருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பா சரத்குமார் ரொம்பவே ஆறுதல் சொல்றாரு. சித்தார்த்துக்கும் என்னதான் பண்ணாலுமே தான் ஒரு வேலை வாங்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள்ல ஒரு வழியா காலேஜும் முடிச்சு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுக்காக இன்டர்வியூ அட்டென்ட் பண்றாரு. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இன்டர்வியூல அட்டென்ட் பண்ணிருப்பாரு. ஆனா ஒண்ணுத்து கூட அவர் செலக்ட் ஆகல. இன்னொரு பக்கம் அவர் அப்பாவும் என் பையனுக்கு வேலை கிடைக்காதா அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே காத்துட்டு இருக்காரு. ஏன்னா தான் பையனுக்கு வேலை கிடைச்சாதான் அவர் சொந்த வீடு வாங்க முடியும். எல்லா கனவுகளுமே அவங்க பையன் மேலதான் அவர் நம்பிக்கை வச்சிருக்காரு. ஆனா சித்தார்த்தும் எவ்வளவுதான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி முயற்சி பண்ணாலுமே எல்லாமே தோல்வி. இப்ப கேம்பஸ் இன்டர்வியூல மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு இன்டர்வியூ தான். அதையும் அட்டென்ட் பண்றாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அதுலயும் ஃபெயில் ஆயிடுறாரு. ஆனா அந்த காலேஜ்லயே அந்த இன்டர்வியூல ஒரே ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. அது நம்ம சித்தார்த்தோட ஃப்ரெண்டு தான். அதை பார்த்து அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, எனக்கு தான் கிடைக்கல, என் நண்பனுக்காச்சும் கிடைச்சிருக்கு அப்படின்னு கடைசியா தன்னோட அப்பா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புல இருக்காரு, என் பையனுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு. ஆனா வீட்டுக்கு வந்து என்ன மன்னிச்சிருங்கப்பா, நீங்க எவ்வளவு எதிர்பார்த்தீங்க, என்னால அந்த வேலையை வாங்க முடியல. இதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு வேலைக்காச்சும் போய் நான் எப்படியாச்சும் நான் வீட்டை கட்டி காட்டுவேன் அப்படின்னு அவரும் குறிக்கோள்ல இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரும் கிடைக்கிற வேற எல்லாத்தையும் செய்றாரு. அதே சமயம் கவர்மெண்ட் எக்ஸாம் கூட ட்ரை பண்றாரு. ஆனா எந்த எக்ஸாம் எந்த வேலை கிடைச்சாலுமே அவருக்கு செட் ஆகல. எல்லாத்துலயும் தோல்வியில தான் முடியுது. ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில எத்தனை தோல்வியை பார்க்க கூடாது, அது எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் ஒரு வாழ்க்கை. இப்ப எல்லாத்துலயுமே அவர் ஃபெயிலியர் ஆனதால கடைசியா ஒரு ஃபோன் கால் வருது அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. இதுக்கு முன்னாடி அவர் ஃப்ரெண்டுக்கு ஒரு கம்பெனில வேலை கிடைச்சிருக்கும். அந்த கம்பெனில இப்ப இன்டர்வியூக்கு ஆள் எடுக்கிறாங்க. அந்த கம்பெனில ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றாரு. இது வரைக்குமே எல்லாத்துலயுமே தோல்வியை சந்திச்ச ஒருத்தர் முறையா ஒரு கம்பெனில
பிளேஸ் ஆகி அவருக்கு வேலையும் கிடைக்குது. அவங்க வீட்ல அப்படி ஒரு சந்தோஷம். ஆஹா! என் பையனுக்கு வேலை கிடைச்சிருது. இதுக்கப்புறம் அவன் சம்பாதிச்சு தன்னோட சொந்த வீட்டு கனவ நிறைவேத்தணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம சித்தார்த்துக்கும் வேலை நல்லபடியா போகுது. அவருக்கும் சம்பள உயர்வுலாம் வந்து, அவரும் ஹோமிங் லோன்லாம் எடுக்கல அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவரோட தங்கச்சியும் பிகாம்லாம் முடிச்சுட்டு ஒரு பேங்க்ல வேலை செஞ்சுக்கிட்டு, அவங்களும் ஹோம் லோன் கிடைக்குது. இப்ப அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் 2 பேருமே வீட்டு லோன் கிடைக்குது. ஆனா அந்த காச வச்சுக்கிட்டு வீட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது தான், திடீர்னு அவங்களோட சித்தப்பா என்ட்ரி ஆகுறாரு. அவங்க சித்தப்பா வந்து, "நம்ம வீட்டு பொண்ணுக்கு ஒரு நல்ல அலையன்ஸ் பார்த்துருக்கேன். நல்ல குடும்பம் அங்க கட்டி குடுங்க" அப்படின்னு சரத்குமாரோட மண்டைய கிளவி ஹவுசிங் லோன் வச்சு வீட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த இவங்க, அந்த பணத்துல தன் பொண்ணுக்கான கல்யாண செலவ பண்றாங்க. அவங்க நினைச்ச மாரி தன் பொண்ணையும் கட்டி குடுத்துறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது ஒரே ஆறு சித்தார்த் தான். சித்தார்த்தும் கஷ்டப்பட்டு, "சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என் தங்கச்சிக்காக நான் எதுவுமே பண்ணதில்ல. இந்த விஷயம் அவளுக்காக நான் பண்றேன்" அப்படின்னு மறுபடியும் அவர் முயற்சி பண்ணி ஓடதான் ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல சித்தார்த்துக்கு ஒரு அலையன்ஸ் வருது. நல்லா பணக்கார வீட்டு பொண்ணு. அந்த பொண்ணு யாருக்குமே அடங்காத பொண்ணு. சரி அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி குடுத்தா இவன் பணக்கார வீட்ல போய் செட்டில் ஆயிடுவான். நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா ஆசைப்படுறாரு. சித்தார்த்த எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ண பேச்ச கேட்காதான் ஒரு திமிரா தான் இருக்கும். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்னு அவங்க அப்பா பேச்ச கேட்டு சித்தார்த்தும் அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்றாரு. அந்த கல்யாணத்துக்கு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு துணி கடைக்கு போறாங்க. அப்பதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியே காத்துட்டு இருக்கு. தான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல தன் சின்ன வயசு காதலியான ஐஷுவ அவங்க மீட் பண்றாரு. அங்க பார்த்த உடனே அவருக்கு அப்படி ஒரு ஷாக்கு. நாளைக்கு நிச்சயதார்த்தத்த வச்சுக்கிட்டு இப்ப அவரோட முன்னாள் காதலிய பார்த்த உடனே அவரால எதுவுமே பண்ண முடியல. இப்ப அந்த பணக்கார வீட்டு பொண்ணா, இப்ப துணி கடையில வேலை செய்ற இந்த எளிமையான வீட்டு பொண்ணா, தன்னோட காதலியா பணமா அப்படின்னு சொல்லி அவர் குழப்பத்துல இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல வேற வழியே இல்ல. இந்த பணக்கார வீட்டு பொண்ண கட்டிக்கிட்டா எனக்கு நிம்மதி இருக்காரு. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில எல்லா முடிவையும் எங்க அப்பா, அம்மா தான் எடுத்திருக்காங்க. ஆனா ஒரு முடிவு கூட நான் எடுத்ததில்ல அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட போய் கெஞ்சி பார்க்குறாரு. அப்பா எனக்கு அந்த பணக்கார வீட்டு பொண்ணோட கல்யாணம் தேவையில்ல. நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன். அவ பார்க்கறதுக்கு எளிமையான பொண்ணு தான். இருந்தாலும் எனக்கு நல்ல பொண்ணுப்பா, நல்லா பார்த்துப்பா அப்படின்னு அவங்க அப்பாவ கன்வின்ஸ் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேல ஐஷுவ அவர் கல்யாணம் பண்றாரு. சோ சித்தார்த்தோட வாழ்க்கை தான் நினைச்ச பொண்ண கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சந்தோஷமா போகணும்னு பார்த்தா கூட ஐடி கம்பெனில என்னதான் நல்ல சம்பளமே இருந்தாலுமே ஒவ்வொரு நாளுக்குமே ஒர்க் பிரஷர் அதிகமாயிட்டே இருக்கும். அது சித்தார்த்தோட மேனேஜர் ரொம்பவே பிரஷர் போறாரு இந்த ப்ராஜெக்ட்ட முடிங்க அப்படின்னு. என்னதான் அவருக்கு வீட்டு லோன் அப்படின்னு ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலுமே அவர் எப்படியாச்சும் இந்த வேலையை விட்டு நிக்கலாமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல மறுபடியும் ஒரு ஹோமிங் லோன் ட்ரை பண்றாரு. நம்ம ஒரு வீட்டை கட்டலாமா அப்படின்னு. சோ அந்த ஹோமிங் லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. ஒரே ஒரு கையெழுத்து போட்டா மட்டும் அவருக்கு அந்த வீட்டோட லோன் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம தன்னோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. என் பையன் இன்னைக்கு ஹவுசிங் லோன் வாங்கிடுவான். அதை வச்சு நம்ம வீட்டை கட்டிடலாம் அப்படின்னு. ஆனா அவர் வீட்டுக்கு வந்த உடனே வெறுங்கை தான் வீசிட்டு வராரு. அப்போ மறுபடியும் தன்னோட அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அப்பா என்ன மன்னிச்சிருங்க. நீங்க ரொம்ப வருஷமா ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு கனவோட இருக்கீங்க. அந்த கனவை என்னால நிறைவேற்ற முடியலப்பா. ஏன்னா இந்த ஐடி கம்பெனில ஒவ்வொரு நாளுமே என்னால வேலை செய்ய முடியல. அவ்வளோ டென்ஷனா இருக்கு. அவ்வளோ பிரஷரா இருக்கு. இந்த சமயத்துல நான் ஹவுசிங் லோன் எடுத்துக்கிட்டு 30 வருஷம் அந்த இஎம்ஐ கட்டிக்கிட்டு ஒரு எலி பொறி மாரி நான் கூண்டுக்குள்ளே மாட்டிப்பேன். என்னால வெளிய வர முடியாது அப்படின்னு தான் வாழ்க்கை நடந்த எல்லா பிரச்சனையும் தான் அப்பா கிட்ட மனசு விட்டு பேசுறாரு. தன்னோட அப்பாவும் ஒன்னும் பிரச்சனை இல்லடா. இந்த வேலையை விட்டுரு. உனக்கு பிடிச்ச வேலை செய். நம்ம கண்டிப்பா ஒரு நாள் வீட்டை கட்டுவோம் அப்படின்னு மனசுக்கு ஆறுதலா பேசி தான் பையனுக்கு அவர் சப்போர்ட் பண்றாரு. தன்னோட அப்பா சப்போர்ட் பண்ணத பார்த்ததுல சித்தார்த் கடைசியில ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்பா எனக்கு இந்த ஐடி கம்பெனிலாம் சுத்தமா விருப்பம் இல்ல. நான் காலேஜ் படிக்கிற காலத்துல எனக்கு மெக்கானிக் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி ஆசை. ஆனா நீங்க தான் யார் பேச்சை கேட்டு இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல என்ன சேர்த்து விட்டுட்டீங்க. இந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு பிடிக்கலப்பா. சோ நான் மறுபடியும் காலேஜுக்கு போய் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு படிச்சு நான் ஒரு மெக்கானிக் இன்ஜினியர் ஆக போறேன்னு சொல்றான். அவங்க அப்பாவுக்கு ஒரு பயம். என்னடா சொல்ற? இப்பவே உனக்கு 32 வயசு ஆகுது. இன்னும் ஒரு 4 வருஷம் கடந்ததுன்னா உனக்கு 37 ஆயிடும். அதனாலே நீ வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவ. அதுவும் நம்ம சொந்த வீடு ஒண்ணு கட்டாம இருக்கு. உனக்குன்னு ஒரு குடும்பம் வந்திருக்கு. நீ அதை பத்தி யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாங்க. சித்தார்த்தும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தன்னோட குடும்பத்துக்கு இன்னொரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது. தங்கச்சி ஒரு பணக்கார வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அந்த வீட்டுல தினம் தினம் டார்ச்சராவே தான் இருக்கு. சோ அங்க இருக்க முடியாததால தன்னோட தங்கச்சியும் தன்னோட சொந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் என்னால அங்க வாழ முடியாது. எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு டைவர்ஸும் அப்ளை பண்ணிடுவாங்க. சரத்குமாரும் ரொம்பவே உடஞ்சு போய் நம்ம வாழ்க்கையில தோத்துட்டோமா, தன்னோட பையனை வேலையை விட்டுட்டு மறுபடியும் படிக்கணும்னு சொல்றான். என் பொண்ணு வாழ வெட்டியா என் வீட்டுக்கு வந்துட்டா அவரும் என்ன பண்றதுன்னு தெரியாம சொல்லி முழிக்கிறாரு. ஆனா என்னதான் சரத்குமார் தான் பசங்களோட எதிர்காலம் வீணாயிடுமோ அப்படின்னு சொல்லி தினமே பயந்துட்டு இருந்தாலுமே சித்தார்த்தும் நல்ல முறையில படிச்சு இன்ஜினியரிங்க முடிக்கிறாரு. அவங்க தங்கச்சியும் வேற ஒரு நல்ல ஜாபுக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. முடிச்ச சித்தார்த்தும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு நல்ல ஒரு மெக்கானிக் இன்ஜினியரா ஆயிடுறாரு. சோ எந்த ஒரு ஸ்பேர் பார்ட் இருந்தாலுமே அவரால யாராலுமே ரிப்பேர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேரோட அவர் வாங்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அண்ணனும் தங்கச்சியும் ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறாங்க. அந்த சம்பாரணை வச்சு ஒரு சொந்த வீடு வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு தடங்களும் வராது. அப்படியும் தடங்களே வந்தாலுமே இதுக்கப்புறமும் நாங்க சொந்த வீடு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படின்னு அவங்க குறிக்கோளா இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப வருஷம் பல வருஷம் போராட்டங்களுக்கு கழிச்சு அவங்களும் ஒரு சொந்த வீடு வாங்குறாங்க. அவங்க அப்பா அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்க அப்பாவும் 70 வருஷம் கனவு, என்னால இது வரைக்குமே ஒரு சொந்த வீடு வாங்க முடியல. ஆனா என் பையன் கஷ்டப்பட்டு எவ்வளவு தோல்வியை கடந்து இப்ப சொந்த வீடு வாங்கியிருக்கான். அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில என்னதான் பிரச்சனை வந்தாலுமே மனசை தலைவிடாம எவ்வளவு தோல்விகள் வந்தாலுமே நிச்சயமா ஒரு நாள் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஓடனா நம்மளும் வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிக்கலாம் அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டா அந்த படத்துல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரண குடும்பத்துக்கு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்றது ரொம்ப வருஷ கனவா இருக்கும். அந்த கனவை நிறைவேற்றதுக்காக எவ்வளவு பேர் என்ன விஷயத்திலே போராடிட்டு இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் மீறி அவங்க ஜெயிச்சாங்க
பண்ணலாம் இல்லையா அப்படின்றது தான் அவங்க வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ இதோட அந்த 3 பிஹெச்கே படத்தோட கதை முடியுது. ஸோ அந்த படத்தோட மூவி எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ரிவ்யூ ஸ்டோரி உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.